வெல்கம் யூ ஆல். இன்றைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களுடன் ஒரு சூப்பரான ஜாப்பை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து சிவிலியன் குரூப் சி போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் போஸ்டிங்காக வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை கோயம்புத்தூர்லேயும் போஸ்டிங்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூரில் இருக்கும். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா லோயர் டிவிஷன் கிளர்க் எல்டிசி கொடுத்துருக்காங்க, டைப்பிஸ்ட்டை பற்றிரிக்கை இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கொடுத்துருக்காங்க, அண்ட் டிரைவர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைன் வழியாக அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் லாஸ்ட் டேட்டான செப்டம்பர் 1க்குள்ளே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஃபைனலாக பண்ணி உங்களுக்கான பெர்மனன்ட் போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, அதை பற்றி ஃபுல் தகவலை பார்ப்பதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க பெரும்பாலானோர். அதனால் கண்டிப்பாக நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. இது போன்ற வேலைவாய்ப்புகள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்டிங்கான ஏஜ் லிமிட்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல் ஒரு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்குறாங்க. 28 வயசு வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பிசி முஸ்லீம்ஸ், எம்பிசி, டிஎன்சி, டிஎன்டி சொல்லக்கூடிய அனைவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிசிக்குள்ள தான் நம்ம நாட்டில் உள்ளவங்க வருவீங்க. நீங்கள் அதுக்கு ஓபிசிங்கிற சர்டிஃபிகேட்டை ஆன்லைன் மூலியமாகவோ இசேவை மூலியமாகவும் அப்ளை பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெடியாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஷன் உங்களுக்கு பொருந்தும். 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே எஸ்சிஎஸ்டி கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்காங்க. 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரலில் ஓபிசிக்கு 43, எஸ்சிஎஸ்டிக்கு 45 வயசு வரைக்கும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லோவர் டிவிஷன் கிளர்க் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி டைப்பிஸ்ட் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பே லெவல் 2 வந்து சேலரியாக கொடுக்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12th மினிமம் படிச்சிருக்கணும். அது போக கண்டிப்பான முறையில் ஸ்கில் டெஸ்ட் நடத்துவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் டைப்பிங் ஒரு வேளை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெர் மினிட்டுக்கு 35 வேர்டு வந்து டைப் பண்ணணும். இதுவே வந்து ஹிந்தி டைப்பிங்கை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெர் மினிட்டுக்கு 30 வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஃபர்தராக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் லைட் அண்ட் ஹெவியில் நீங்கள் வச்சுருக்கணும். அது போக நார்மல் மோட்டர் மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகி நின்றுச்சு அப்படின்னா அதை சரி பண்ணி நீங்கள் மறுபடியும் வந்து மூவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நார்மல் மோட்டர் மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கணும். அது போக கண்டிப்பாக நம்மள 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி உள்ள நபர்கள் சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் போஸ்ட் ஆர்டினரி கிரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது முழுக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் போஸ்டிங் தான். இதுக்கான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து நடத்துவாங்க. அதை தொடர்ந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது டிரைவராக இருந்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக வந்து ட்ரைவ் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. அண்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கு மட்டும் வந்து டோட்டலாக ஒரு 100% மார்க் வந்து வெயிட்டேஜ் பண்ணுவாங்க. அந்த மார்க் அடிப்படையில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலைங்கிறது உறுதி. ஃபைனல் கட் ஆஃபும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களை மார்க் செக் பண்ணால் அந்த 100 மார்க்கில் எடுத்தது ரிட்டன் டெஸ்ட்டுக்கான மார்க் வச்சு தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதை தவிர்த்து இந்த ஸ்கில் டெஸ்ட் அண்டு ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் ஒன்லி பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் மட்டும்தான். நீங்கள் அதில் பாஸ் பண்ணாலும் சும்மா வந்து அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது தான். ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் மட்டும் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இங்கிலீஷ் அண்ட் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் இதை பொறுத்த வரைக்கும் எல்டிசி அண்டு ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கு இருக்கும். இதுவே வந்து டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வைப்பாங்க. ஓகே, இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைன் வழியாக இவங்க ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அதுக்கான ஃபார்ம். இந்த ஃபார்மை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணி இதோட டாக்குமெண்ட் வந்து என்னென்ன ரிலேட்டடாக தேவையானதோ அது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும். ஓகே, இதுக்கு அனுப்ப வேண்டிய அட்ரஸ்ன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா போஸ்டிங் அப்ளை பண்ணும்போது எந்த போஸ்டல் அட்ரஸ்க்கு அனுப்ப போகிறீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணணும். அதுக்காக போஸ்டல் அட்ரஸை கொடுத்து அதுக்கு நேராக என்ன போஸ்டிங் இருக்குது, அதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சின்னா உங்கள் கேட்டகரியில் வேகன்சி இருக்குதா அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ சென்னை கோயம்புத்தூராக இருக்கீங்க அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேயும் கொடுத்துருக்காங்க போஸ்டிங்ஸு. நம்ம இந்தியா ஃபுல்லோதும் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இப்போ சாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்னை போஸ்டிங் எடுத்து காமிக்கிறேன். சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கும் போட்டிருக்காங்க, டிரைவர் போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. எல்டிசிக்கு வந்து 7 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 7 போஸ்டிங்கில் யூஆர் அன்ரிசர்வ்டுக்கு 2, ஓபிசிக்கு வந்து 2, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்டி இல்லை. அதே மாதிரி டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போஸ்டிங் கேட்டிருக்காங்க. அந்த ஒன்றும் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலில் கிடையாது, ஓபிசியில் கேட்டிருக்காங்க.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளை பண்ணுறவங்க உங்கள் கேட்டகரியில் இப்படி போஸ்டிங் இருக்குதா அப்படிங்கிறத இந்த டேபிள் மூலிமா நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டான முறையில் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். செப்டம்பர் 1 தான் லாஸ்ட் டேட்டு. இதோட டாக்குமெண்ட் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்கு உங்களோட மார்க் ஷீட் ஏதாவது 10th 12th ஏதாவது வைக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஃபர்தராக அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஒரு வேளை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி டிரைவர் கேட்டிருக்காங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வச்சு, ஜாதி சான்றிதழ் கட்டாயமான முறையில் எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா ஜாதி சான்றிதழும், இதே வந்து ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஓபிசியை வந்து நீங்கள் எடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் வச்சு செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி அனுப்பிடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூடுதலான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த ஃபார்மோடு சேர்த்து பார்த்திங்கன்னா கூடுதலாக ஒரு 2 ஃபோட்டோ வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி உள்ளே வந்து அந்த கவருக்குள்ளே வச்சிடணும். அந்த கவருக்குள்ளே கூடுதலாக மேலும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் என்வலப் ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த செல்ஃப் அட்டஸ்டட் என்வலப் ஸ்டாம்ப், அதாவது அந்த அட்டை வாங்கியிருக்கும் அந்த கவரை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டினா கொடுப்பாங்க, ஒரு அட்டை வாங்கியிருக்கும். அதில் வந்து 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் அந்த அட்டையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கவருக்குள்ளே வைக்க வேண்டியிருக்கும். டோட்டலாக நீங்கள் என்னென்ன வைக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அண்டு பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டட் என்வலப் அந்த அட்டை 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டு அந்த அட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபோட்டோ, இதெல்லாம் வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கணும். இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் அனுப்புகிற அந்த டோட்டல் போஸ்ட் கவருக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அண்டு கேட்டகரி அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த வேடிங்கை வந்து ஃப்ரம் டூக்கு மேலே நீங்கள் டைட்டிலாக வந்து எழுதி அனுப்பியிருக்கணும். இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு அப்புறமா ஒரு டேஸ் கொடுத்துருப்பாங்க, அது எந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த டேஸ் கொடுத்துருப்பாங்க. டிரைவராக இருந்தால் டிரைவருங்கிற அந்த டேஸில் கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரியும் கொடுத்துருப்பாங்க. கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி ஓபிசியா எஸ்சி எஸ்டி அப்படிங்கிறத எந்த இடத்துல நீங்கள் கரெக்டான முறையில் போஸ்ட் கவருக்கு மேலே எழுதி நீங்கள் சென்ட் பண்ணணும். இதில் எலிஜிபிள் உள்ள கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா இந்த செல்ஃப் அட்டஸ்ட் என்வலப் 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டு கவர் நீங்கள் ஒரு அட்டை ஒன்று உள்ளே வச்சுருப்பீங்களே, அந்த அட்டையை பார்த்திங்க அப்படின்னா திருப்பி எடுத்து, அதாவது உங்கள் செல்ஃப் அட்டஸ்ட்னால் உங்களோட அட்ரஸ் நீங்கள் அந்த அட்டையில் எழுதி வச்சு அனுப்பியிருப்பீங்க, அந்த கார்டை எடுத்து அப்படியே உங்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்புறதுக்கு அப்படியே சென்ட் பண்ணணும் நம்மளுக்கு. அது வந்துச்சுன்னா நம்ம போய் ரிட்டன் எக்ஸாம்ஸ் நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்கில் டெஸ்ட், ட்ரெக் டெஸ்ட் இது எல்லாமே வந்து ஃபைனலாக நடத்துவாங்க. ஓகே, இதில் ஏதாவது டவுட்டுக்கு அப்புறம் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா கேளுங்க, அதுக்கான பதிலும் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் கொடுப்போம். நம்ம வீடியோவும் பார்த்திங்கன்னா இதை இந்த வேலைவாய்ப்பு அனைவருக்கும் ஷேர் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா யாருக்காக ஒரு ஆளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான தகவலாக இது அமையும். நன்றி.